மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனேன் மேடம். மேடம், இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர் நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பண்டிகைகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம். கிறிஸ்மஸா, பொங்கலா, தீபாவளி அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம், நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம், கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்துல மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா, நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். மச்சான், அழகா தான்டா இருக்கான். ஆமா டேய், என்னை விட அழகாடாவன். ரொம்ப சந்தோஷம்மா. ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணமே நீதான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான். ஓ, வணக்கம். பிரேம், உங்களோட பெஸ்ட் ஃபேன் மலர்கொடி. அப்படியா? பிரேம், நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன். சரி, எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம். கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்ததே என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான், வா போலாம். வா போலாம். வா வாப்பா. ரங்கநாயகி, வந்துட்டேங்க. வாமா. தம்பி யாரும் தெரியுதா உனக்கு? இவர் பேரு பிரேம். ரோஜா டிவில காம்பேரரா இருக்காரு. நம்ம ஜவுளி கடை விளம்பரத்துல நடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டி. என்னங்க? இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல, என்னங்க? தம்பிக்கு நம்ம மேல ரொம்ப பிரியா. மலரே, மலரே, ஏமா யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா. வரப்பா. தம்பி யாரும் தெரியுதா? ஹாய் மலர். வணக்கம் ஆண்டி, உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் கிஃப்ட். அப்புறம் இது வந்து மலருக்காக. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அமுச்சு வச்சிருவாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஐயோ, என்ன வேற ஆளா நினைக்காதீங்க. இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது. அதனால ஏதாவது செய்யணும்ல. பேசிட்டு இருங்க, அது வந்துட்டு. சரி ஆண்டி. உட்காருப்பா. உட்காரு மலரே. அங்கிள், ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தம்பி, எங்க ஊரு அப்படியாப்பட்ட ஊரு. சிவன் கோயில் இருக்க, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் இந்து மன்னர் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த கோபுரம் உயர்றதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? உங்க துறையில இருக்கிறாரே இசைஞானி இளையராஜா, அவர்தான். அப்பா, இதே வைமா, எடுத்துக்கோங்க தம்பி. எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. பா, இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. செம்ம டேஸ்ட் ஆண்டி. எப்ப உங்க கையால? என்னது? சும்மா ஜோக்கு. சரிங்கப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா, நீ என்ன பண்ற? தம்பிய நம்ம சிவங்கோயில் பூராவும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற, புரியுதா? சரிப்பா. நீயும் பாத்துக்கமா. சரிங்க. வரட்டுமா? ஏம்மா, என் பேக்க டேபிள் மேல தானே வச்சிருக்க? அங்கதாங்க இருக்கு. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. மலரை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, சுத்தி பார்க்கணும். சரி. ஸ்ரீ, மலர் சொன்ன மாதிரி பிரேம நிஜத்துல வர வச்சிட்டாடி. நீ மட்டும் தனியா போவணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. கூட கூட்டி போ. அவன் சின்ன பையன், டிவில வேற நடிக்கிறான். ஊர் உலகத்துல தப்பா பேசுவாங்க, தெரிஞ்சதா? ஆண்டி, வரா தம்பி. உங்களுக்கு வேற வேலையே இல்லம்மா. எல்லாத்தும் நைஸா இருக்கு. இதெல்லாமே கையிலேயே செதுக்குனது. அமைதி, ரொம்ப ஸ்பெஷல். இத பாத்தீங்களா? எல்லாமே ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. கல்யாணி, அது மட்டும் இல்லங்க, இது தெரியுதுல, இந்த கோபுரம். இந்த கோபுரம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர் கட்டினது. வாவ், பியூட்டிஃபுல். என்னமா கட்டி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? கம் லெட்ஸ் கோ. வா போலாம். இவர்தான் லிங்கத் பவர், ரொம்ப பவர்ஃபுல்லான காட்.
இந்த மரம் 500 வருஷத்து மரம். ஓ அப்படியா? 5 தலைமுறையா பார்த்தாச்சு. காத்தடிக்குது. அடேங்க அப்பா. அப்புறம் இந்த பூக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. நாகலிங்க பூ. எனக்கு லிங்கேஸ்வரனா ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஓகே. வாங்க போலாம். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் வந்துட்டு போலாம். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் பேசுங்க. நாங்க எதுக்கு நடுவுல? வீட்ல அம்மா தருவாங்க. பை பிரேம். பை. பை டாடா பை. ஆஹா நெக்லஸ் போடுறா நெக்லஸ். ஐயோ வாய் மூக்கு கண்ணு. ஆஹா புல் போதையில் எடுத்து போட்ட மாதிரியே இருக்கே. ஏமா அப்படி பாக்குற? என்ன இங்க பாக்குற? உடம்புல போன் நம்பர் இருக்கான்னு பார்த்தனே. என்ன பொம்பளை வியாபாரமா பண்ணிட்டு இருக்க? ஆளும் மூஞ்சியே. அம்மா என்ன விஷயமா இங்க வந்த? எழுத்தாளன் ஆகணும். தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் தெரியுமாவா? நானு தமிழ் பண்ணிட்டு சார். சொல்றேன் கேட்டுக்கங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அம் அவ் அக. போட்டன்னு வச்சுக்க. சின்ன பிள்ளைய நர்சி ஸ்கூல்ல படிக்கிறத நீ இங்க வந்து படிக்கிற? டிவில நியூஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ் பண்றானா? ஓ டிவில நியூஸ் படிக்கிற மாதிரியா? இப்ப கேளுங்க சார். అందరికీ నమస్కారములు. న్యూస్ అడగండి. మన మల్లయ్య గారు ప్రొడ్యూసర్ గారు, మన కొండయ్య గారు హీరో గారు, మన బాలయ్య గారు మ్యూజిక్ డైరెక్టర్ గారు, మన పుల్లయ్య గారు ఫైట్ మాస్టర్ గారు. ஏன் அம்பாஸ்டர் கார் இல்லையா? போட்டனா தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படி ரீச் ஆக? சார் அங்கதான் உங்களுக்கு புரியல. தமிழ் சேனல்ல தெலுங்குல நியூஸ் வாச்சா எல்லாரும் பாப்பாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல படிக்கணும் அவ்வளவுதானே? ஏல எல்லாம் டிவி முன்னால வந்துட்டீங்களா? ஏல நியூஸ் படிக்க கேளுங்களா? நம்ம சூப்பர் ஹீரோ ஜீவா இருக்காருல. யார் அந்த ஜீவா? ஹீரோ. ஓ நம்ம ஜீவாவா? அவன் வந்து கதாநாயகன் நடிக்கான். நம்ம தேவா மியூசிக் அடிக்கான். சூப்பராய ஃபைட் அடிக்கான். ஏல தீவாளிக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாத்துருங்களா? ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணி? ஏதோ இந்த டிவி சேனல்ல ஒழுங்கா புலப்பாத்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? என்னைய வேலையை விட்டு போக சொல்லணுமா? இப்ப எனக்கு வேலை கொடுப்பியா இல்லையா? உனக்கு இங்க வேலையே இல்ல. முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு. என்னடா கத்திய தூக்கி காட்டுற? இப்ப கொடுப்பியா வேலை? டேய் நீ எதை காட்டாலும் நான் வேலையே கொடுக்க மாட்டேன். வேலையே கொடுக்க மாட்டியா? அப்ப இந்த கத்தியை நீயே வச்சுக்க போய. பயவில்ல, அருவாவுக்கே பயப்படாத சிங்கம் அது கத்திய காட்டுதுவாரு பாக்கி. ஹாய் பிரேம், எங்க இருக்க? இல்ல மேடம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். சொல்லுங்க மேடம், நான் வரேன். எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டி நகர். ஓகே? ஓகே மேடம், இருங்க மாடிக்கு வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 feet ஹைட். அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணணும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே? ஓகே சரிங்க மேடம். மேடம் அந்த மெட்டீரியல் அது இதெல்லாம் நோ கான்ட்ராக்ட். எப்போ முடிப்பீங்க? எவ்வளவு வேணும்? மேடம் 50 lakhs மேடம். 2.5 மாசத்துல முடிச்சு. நோ 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 70 lakhs 1.5 மாசத்துல முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே பிரேம். ஓகே மேம். நீங்க பெரிய ஆள் மேம். அங்க ஜிம் வச்சா பிக்கப் ஆகுமா மேம்? ஆகணும், இல்லைன்னா ஆக வைப்பேன். அப்படியே உன்னை இங்க இருந்து கண்காணிக்கலாம்ல. ஓகே பிரேம், see you in evening. ஓகே. சாரி மச்சான், ஒரு இம்பார்ட்டன்ட்டான கால். இப்பவாச்சு சொல்றா மச்சான். யாரா அந்த காஞ்சனா? அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல குறையாத அமிர்த சுரபி. நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற. நமக்கு வேணாம். நமக்கு என்னடா, கரும்பு தின்ன கூலியா? அச்சே, நான் உன் நன்மைக்காக சொல்றேன். நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேட்குற. நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும். ஜாக்கிரதை. பட நான் சொல்லத்தே முடியும். கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும்?